வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ அனலாக் மல்டிமீட்டர் மூலிமா ஒரு கெப்பாசிட்டன்ஸை எப்படி செக் பண்ணுறது. ஏற்கனவே உங்களுக்கு கெப்பாசிட்டர்ஸ் எப்படி செக் பண்ணுறது, ஓப்பன், ஷார்ட், லீக் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல் மல்டிமீட்டர். இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் மூலிமா என்ன பண்ண முடியும்னா 20 pfலேருந்து 200 mfd வரைக்கும் தான் நம்மளால் வேல்யூவை செக் பண்ண முடியும். ஓகே, வேல்யூ செக் பண்ணவே போதுமானது. உதாரணமாக ஒரு 10 mfd அப்படின்னா 10 mfd ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் பர்சன்டேஜ், ஒரு 5% இருக்கலாம் எரர், நோ ப்ராப்ளம். அது இருந்தால் போதுமானது. அப்போது 200 mfdக்கு மேலே ஒரு கெப்பாசிட்டர் வந்துருச்சுன்னா அதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வேறு மீட்டரில் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லி இந்த மீட்டர். நாம் பிகினர்ஸ், நியூ கமர்ஸ் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே ஓரளவுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கணும், பையிங் கேப்பபிள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த மீட்டர் கொடுத்துருக்கேன். இந்த மீட்டரில் ஒரு பவர் ஆன் சுவிட்ச் இருக்கும். இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பவர் ஆன் சுவிட்ச் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் இந்த இண்டிகேஷன் வரும் உங்களுக்கு. ஓகே, இது அனலாக் மல்டிமீட்டர். இதுவும் பெஸ்ட் ஒன். அனலாக் மல்டிமீட்டர்லேயே நிறைய மீட்டர்லாம் இருக்குது, டைப் ஆஃப் மீட்டர்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியெலாம் இருக்குது. பட் அதெல்லாம் தேவையில்லை, நம்ம பிகினர்ஸ், நியூ கமர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அனலாக் மல்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. இது எங்கிட்ட ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஒரு ஒர்க் ஷாப் டூல்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவுட்புட்டும் கிளியராக இருக்கும். அப்போ 200 mfdக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டர் இந்த மீட்டரில் வேல்யூ செக் பண்ண முடியாது. சரி, இப்போ அந்த நேரத்தில் என்ன தேவைப்படுதுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அனலாக் மல்டிமீட்டர் தேவைப்படுது. நம்ம பெரும்பாலும் ஆடியோ அசம்பிளிங் செட்லாம் பார்த்துருக்கோம், பவர் சப்ளையில் வருது இல்லையா? ஒரு 470 mfd, 1000 mfd, 2200, 4700, 10,000 இப்படியெல்லாம் நம்ம அசம்பிளில் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, 4700, இது 2200, 1000 mfd இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் அளக்க முடியாதா அப்படின்னா அளக்கலாம். வேல்யூ செக் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த வீட்டில் வேல்யூ செக் பண்ண முடியாது. ஆனால் கெப்பாசிட்டர் தன்னுடைய தன்மையில் இருக்கா, தன்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் தன்மையில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். எப்படி, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டரோட ஒர்க்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அலோ ஏசி சிக்னல், பிளாக் டிசி. இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா சார்ஜிங், டிஸ்சார்ஜிங். சப்ளை கொடுத்த உடனேயே கெப்பாசிட்டர் வேகமாக சார்ஜ் பண்ணும், மைக்ரோ செகண்ட்ஸில் சார்ஜ் பண்ணிடும். சார்ஜ் பண்ணி முடிச்சோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் பண்ணும். லோடு இருந்தால், லோடு இல்லை அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகாது, ஸ்லோலி டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகே, அப்போ லோடு இருந்தால் குயிக்காக டிஸ்சார்ஜ் ஆகிரும். அப்போ சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கெப்பாசிட்டியில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த அனலாக் மல்டிமீட்டர் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற பொருளாக எல்லாமே உங்களுக்கு நான் போலார் கெப்பாசிட்டர்ஸ். இதெல்லாமே நான் போலார் கெப்பாசிட்டர்ஸ். இந்த கெப்பாசிட்டர்ஸை எப்படி செக் பண்ணுறது, வேல்யூ செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம்தான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது கெப்பாசிட்டன்ஸில் பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு LA4440 சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ, அந்த ஐசியில் ஒரு சேனல் லோ ஆடியோ இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றிய வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணணும், முதல்ல மல்டிமீட்டர் எடுத்துக்கணும். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி ரேஞ்சுன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி
ஒரு விசில் சவுண்டு வரும், பஸ்ஸர் சவுண்டு வருதான்னு பார்க்கணும். அப்போ தான் மீட்டர் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க முடியும். தென் இந்த மீட்டரில் இந்த ஓம்ஸ் ரேஞ்ச் இன்ட்டு 1K அப்படிங்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கணும். ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாரு என்ன பண்ணுன்னு பாருங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் பொலாரிட்டியெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம இப்போ நான் செக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்களா, இந்த மீட்டரில் முள் வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் போயிட்டு மறுபடி ரிட்டர்ன் வரணும். ஒருவேளை இந்த முள் கடைசி வரைக்கும் போய் அங்கேயே நின்றுச்சு அப்படின்னா ஷார்ட். ஒருவேளை முள் நகரவே இல்லைன்னா ஓப்பன். இந்த முள் மேக்ஸிமம் போகாமல் கால்வாசி அரைவாசி, ஏன்னா இதில் ரேஞ்சஸ் இருக்குது. இது ஓம்ஸ் ரேஞ்சு தான், ஓம்ஸு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் புரியுது கஷ்டம்தான் சொல்கிறேன். ஒரு கால்வாசி அரைவாசி இந்த டைலில் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆனாவோ அல்லது ரிட்டர்ன் ஆகலினாவோ அது வந்து லீக். ஓகேவா? சரி, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ என்னாச்சு, மேக்ஸிமம் போயிட்டு மெல்ல அப்படியே ஸ்லோவாக என்னாவது அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருந்தால் கெப்பாசிட்டர் தன்னுடைய கெப்பாசிட்டன்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சார்ஜ் ஏறும். ஏன்னா இந்த மல்டிமீட்டருக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்குது. அதன் மூலிமா ஓகே ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் என்ன ஆகுன்னா மெல்ல என்னாகும், ஸ்லோவாக அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆனாவே அந்த கெப்பாசிட்டர் ஓகே. வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் தன்மையில் இருக்கிறதாக அர்த்தம். ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? இப்போது எல்லா கெப்பாசிட்டருமே, இப்போ இந்த கெப்பாசிட்டர் இருக்குது, இந்த கெப்பாசிட்டர் நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? மேக்ஸிமம் போயிட்டு மெல்ல என்னாகும், ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அப்போ என்ன வேணும், நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் இருந்தால் நாம் வீட்லேயே நாம் ப்ராக்டிக்கல் பண்ணலாம். ஓகேங்களா? மெல்ல ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், ஜீரோவுக்கு வந்துடும் கடைசியாக. ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இது வந்தால் உங்களுக்கு ஒரு போலார் கெப்பாசிட்டரை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாலிடெக்னிக் முடிச்சிருந்தாலும் சரி, என்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படின்னா இந்த லெவல் 1 லெவல் 2 கோர்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோன்னா 10 மினி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். லெவல் 1 லெவல் 2, லெவல் 1ல் வர ப்ராஜெக்ட் லெவல் 2ல் வராது. அப்போது ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நிறைய கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணணுன்னா பேசிக் என்னென்ன வேணும் அப்படின்னா, எலக்ட்ரானிக்கில் வர்ற காம்பவுண்ட்ஸ்னுடைய பேர் தெரியணும், அதனுடைய சிம்பிள் தெரியணும், வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும், மல்டிமீட்டர் மூலிமா செக் பண்ண தெரியணும், ஓப்பன் ஷார்ட் லீக்கானு, தென் சால்ட்ரிங் பண்ண தெரியணும், டீசால்ட்ரிங் பண்ண தெரியணும். இதெல்லாம் பேசிக். படித்தது பிறகு இந்த காம்பவுண்ட்ஸை பயன்படுத்தி மினி ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் பண்ணினா தான் நாம் நாலேஜை கேதர் பண்ண முடியும். அதற்கு பிறகு நம்ம எந்த ஒரு கமர்ஷியல் கோர்ஸ் கூட வரலாம். இப்போ எல்இடி டிவி படிக்கணும், யூபிஎஸ் இன்வெர்டர் படிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஒரு போலார் கெப்பாசிட்டர் ஓப்பன் ஷார்ட் லீக் குட் எப்படி கண்டுபிடிக்கிறது மல்டிமீட்டரில், அனலாக் மல்டிமீட்டரில். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இதில் உங்களுக்கு 4 கெப்பாசிட்டர்ஸ், ஒரே வேல்யூவில் கெப்பாசிட்டர்ஸ் 4 கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. இது குட்டுன்னு போட்டிருக்கு, இதில் ஷார்ட்னு போட்டிருக்கு, இதில் ஓப்பன் லீக்கி. ஓகே, இது தெரிஞ்சால் யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். எலக்ட்ரானிக் ரொம்ப ஈஸி. சொல்லித்தர மெத்தடில் தான் இருக்குது, புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. கிரிட்டிக்கலெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா?
நீங்கள் ஒரு என்ஜினியராக வரணுங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதற்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும். அதில் சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, ஆம்பிளிஃபையர் பற்றி ட்ரைனிங் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய ட்ரைனிங் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் பற்றிய ட்ரைனிங் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஒவ்வொரு பயிற்சியும் 30 நாள் நடக்கும். ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். சரி, இப்போ மல்டிமீட்டரில் என்ன சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள். இன்ட்டு 1K ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு மல்டிமீட்டர் ஒரு கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செக் பண்ணுறேன். ஃபுல்லாக மேக்ஸிமம் போயிட்டு மெல்ல அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகும் இருந்தால் ஓகே. பொலாரிட்டி மாற்றியும் கூட செக் பண்ணலாம். பொலாரிட்டி கிடையாது அப்போது ஸ்பீடாக போயிட்டு என்ன பண்ணும், மறுபடியும் மெல்ல ரிட்டர்ன் ஆகும். அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, இது குட் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன். அடுத்து ஷார்ட் கெப்பாசிட்டர். இது பார்க்குறேன். இப்போ இந்த 2 லீடு இருக்குது. கடைசியில் நின்றுச்சு அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட அந்த முள் வந்து நகரவே இல்லை. பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அப்போயாவது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகுமான்னு. அப்பவும் ஆகலை. இந்த மாதிரி இருந்தால் அது வந்து கெப்பாசிட்டர் ஷார்ட்னு அர்த்தம். இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இதில் என்ன பண்ணுறேன், இதில் செக் பண்ணுறேன். முள் நகரவே இல்லை. முள் பாருங்கள், முள் வந்து நகரவே இல்லை. பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகணும், ஆனால் ஆகவே இல்லை. முள் நகரவே இல்லை. இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன். லீக்கி இந்த கெப்பாசிட்டர். இப்படி செக் பண்ணுறேன். இது மேக்ஸிமம் ரீடிங் போகாமல் கொஞ்சம் மட்டும் போயிட்டு அப்படியே நின்றுக்கும். அவ்வளோதான். பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். ஆனால் என்ன ஆகுது, அப்படியே மெல்ல டிஸ்சார்ஜ் ஆகுது. நமக்கு தேவை இந்த மேக்ஸிமம் வரணும், வரல. இந்த கெப்பாசிட்டர் லீக்கி அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு கெப்பாசிட்டர் என்ன ஆகலாம், ஓப்பன் ஆகலாம், ஷார்ட் ஆகலாம், லீக்கி ஆகலாம். இந்த 3 ஃபால்ட்டையும் உங்களுக்கு மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்கணும். ஓனாக ஒரு மல்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் ஒரு குவாலிஃபைடாக மெல்ல மெல்ல டெவலப் பண்ண முடியும். அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும், அது பர்டிகுலராக கிராமத்தில் இருக்கவங்க, ரூரல் பிளேஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இந்த இன்ஃபார்மேஷன் போகணுன்னு தான் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷாப் டூல்ஸ் எல்லாம் எது எது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு கெப்பாசிட்டர்ஸ் போலார் கெப்பாசிட்டர் அனலாக் மல்டிமீட்டரை பயன்படுத்தி துல்லியமாக செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது சம் டூல்ஸ் ஓகேவா? இப்போ பார்க்கலாம். சர்வீஸ் தேவையான பாருங்கள். இது ஒரு அனலாக் மல்டிமீட்டர். தேவைப்படுறங்க இதில் வாங்கிக்கலாம். வித்து கொரியர் சார்ஜோட இதனுடைய காஸ்ட் வந்து 600 rupees வரும். ஓகேங்களா? தென் இது வந்து எலக்ட்ரிக் டீசால்டரிங் பம்ப். இதனுடைய காஸ்ட் வந்து 450 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும். இது 5 பிட் அயான் 60 watts. மொத்தம் 6 பிட்டு வரும். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதனால் சர்வீஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்தவித ட்ரபிள் இல்லாமல் அந்த டிப்பில் கருப்பாக வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ண இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். தென் இந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் 1250 வரும் ப்ளஸ் கொரியர் சார்ஜு உங்கள் ஏரியாவை பொறுத்து. சர்வீஸ் இன்ஜினியருக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படும். குறிப்பாக எல்சிடி எல்இடி டிவி வேறு எல்லா அப்ளிகேஷனுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐசியோட நேம் பார்க்கணும், நம்பர் பார்க்கணும், பின் நம்பர் பார்க்கணும், வோல்ட் கிரிட்டிக்கலான வோல்ட் எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸ் அந்த இடத்துல தேவைப்படும். ஓகேங்களா? தென் லாஸ்ட் கிளாஸில் சொன்னது தான் ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் பர்டிகுலராக கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ துல்லியமாக அளக்க முடியும். ஹை வோல்டேஜ் ஏசி டிசி, ஹை கரண்ட் ஏசி டிசி, கண்டினியூட்டி, ஓம்ஸ் ரேஞ்ச் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? தென் இது ஒரு டீசால்டரிங் பம்ப், மேனுவல் டீசால்டரிங் பம்ப். காஸ்ட் 250 வரும். பெஸ்ட்டு குவாலிட்டி. ஓகேவா? இதற்கு முன்னாடி நம்ம யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி டீசால் பம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் அதோட இது பெஸ்ட் அண்ட் பெட்டர். தென் இது வந்து உங்களுக்கு ஒரு
ஹெட்டில் வியர் பண்ணுற மாதிரி ஒரு லென்ஸ் 4 மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் உள்ளே இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஐசைட்டுக்கு தகுந்த மாதிரி. எல்லா அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் சர்வீஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் தேவை. ஒரு தடவை யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா கம்பல்சரி ரொம்ப அதனுடைய அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய துல்லியம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீ வரக்கூடியது எல்லாமே எஸ்எம்டி சர்வீஸ். தென் இதில் ஒரு மைக்ரோஸ்கோப் 3000 rupees காஸ்ட் வரும். இந்த மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் 900 rupees வரும் ஹெட்டில் வியர் பண்ணுறது. இது 4-in-1 சர்வீஸ் ஸ்கேண்ட். நியூ கமர்ஸுக்கு பக்கத்தில் யாரோ இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக இது என்ன பண்ணும், ஒரு கிளிப் இருக்கும். க்ரோகடைல் கிளிப்பில் ஹோல்டு பண்ணிடலாம். வித் லென்ஸ் லைட் எல்லாமே இருக்குது. இதை நாம் வேணால் வாங்கிக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து நியர்லி 500 rupees வரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு முக்கியமான வீடியோ காத்திருக்கு. நாளைக்கு பார்க்கலாம்.